வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது ராகுல் அண்ட் ரித்தி. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக நம்ம வீடியோவே போடல. ஏன்னா நமக்கு காலேஜ் போய்ட்டு அந்த பையனுக்கு ஸ்கூல் போய்ட்டுது. ஸோ அதனால் நம்மளால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே, இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஸ்பெஷல் டே என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தீபாவளி. ஸோ எல்லாத்துக்குமே ஹாப்பி தீபாவளி. ஸோ இன்னைக்கு தீபாவளி செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பயங்கர ஃபன்னாக ஜாலியாக இருக்க போது. ஆக்சுவலி எல்லாரும் பட்டாசு அடிச்சு முடிச்சிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மழை வர மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆக போகுது. நாங்கள் இனி பட்டாசு வெடிக்க ஆரம்பிக்கல. அது என்ன ரீசனுங்கிறது நான் கடைசி வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் இன்னுமே பட்டாசு வெடிக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எல்லாம் வாங்கினாங்க, எல்லா பட்டாசு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அம்மா அப்பா தான் போய் வாங்கினாங்க. ஊதுபத்தி வாங்க மறந்துட்டாங்க. பெரிய ஊதுபத்தி வாங்குவாங்க தெரியுமா, இந்த மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்த மாதிரி அதை மறந்துட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ அதை வாங்க போயிருக்காங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு ஊதுபத்தி கிடைக்குதா நானும் என் தம்பி தேடி கண்டுபிடிச்சி பட்டாசு அடிக்க போகிறோம். என்ன சரம் அடிச்சு தள்ளறோம். வீடியோ பாருங்கள். நம்ம இப்போ வந்து தேடுறதுக்கு பிரேக்கு விட்டுட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். ஏன்னா பசிக்குது இல்லை. திஸ் இஸ் அவர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். தோசை, கத்திரிக்காய் பஜ்ஜி அண்டு முள்ளங்கி சாம்பார். இதுதான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட்டு பேசுவோம் கைஸ். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஊதுபத்தி கிடச்சிருச்சு. வீட்டுக்குள்ளே வச்சு தேடிக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா பட்டாசு வெடிக்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ நம்ம இப்போ வந்து இதை தான் வெடிக்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரிய சாரம் இருக்குது 1000 வாலா. அது வந்து அப்பாவும் அம்மாவும் வந்ததுக்கப்புறம் ஏன்னா ஊதுபத்தி வாங்கிட்டு வராங்க. நாங்கள் இப்போ இருக்கிற ஊதுபத்தி வச்சு இதெல்லாம் வெடிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மதியம் ஆகிடுச்சு. யாருமே கிடையாது. நம்ம வெடிக்கிறோம், மாஸ்க் காட்டுறோம். வாங்க. பத்திரிச்சா காட்டு. பட்டாசு வெடிக்குது. காலையே வெடிக்குது. இது பாம்பு. அப்போ இதுல எல்லாம் அம்மா பாருமா. இதுலயும் செருப்பு போச்சு. சொன்னேன் வெடிச்சதுன்னு. செருப்பு போச்சு. ஏமா கார் ஏதாச்சும் ஆயிடுச்சான்னு பக்கத்துல செருப்பு போச்சு. ஒன்றும் ஆகல. இல்லப்பா இந்த செருப்பு கழட்டிட்டு தண்ணி ஊத்து போய். அங்கே கொண்டாடா நானே வைக்கிறேன். ஏன்டா எங்க அம்மாவோட போயிட்டு நான் வைக்கிறேன்டி. பத்திச்சு வாங்க. கிட்ட வாங்க. அது பயங்கரமா வெடிக்கு. பாம் வைக்க நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் கைஸ். அது வைக்கவே முடியல. அது வெடிச்சதுல காது ரொம்ப எனக்கு தான் கேட்கலன்னு பார்த்தா யாருக்குமே கேட்கல. ஒரு மாதிரி அடைச்சிடுச்சு. இப்போ வந்து லக்ஷ்மி வெடி இருக்குது. திருப்பி ஒரு 2-3 சரம் இருக்குது. அதெல்லாம் வெடிச்சுட்டு நைட்டு மதியம் நான் லஞ்சு சாப்பிடுவோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மூவி பிரேக். ஏதாச்சும் ஒரு படம் டவுன்லோட் பண்ணி பேய் படம் ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணி பார்க்கலான்ட்டு உட்காந்துருக்கோம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு என்ன மூவின்னு காட்டுறேன். ரெஸ்ட் இஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ த ரெஸ்ட் இஸ் ஓவர். அதனால் இப்போ என்ன பண்ணுறோம், என்ன வெட்டின்னு பார்த்தீங்கன்னா இது 24 டீலக்ஸ் கிராக்கர்ஸ். இதுதான் வெடிக்க போகிறது. 2த்தையும் வெடிச்சிட்டு இனி லட்சுமி வெடி இருக்குது. அவன் அதை வெடிக்க மாட்டேன்ட்டான். நான் தான் வெடிக்க போகிறேன். ஸோ வாங்க வெடிக்கலாம். இப்போ பட்டாசு வெடிக்க போகிறோம். அம்மா காலையில் இந்த 1000 வாழை வெடிச்சு முடியலைங்களா. அதில் வந்து வெடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த பட்டாசு புகையாக வந்துட்டு இருந்தது. அது மேலே தெரியாமல் போய் காலை வச்சேன். ஆனால் எனக்கு அப்பவும் தெரியல, பின்னாடி தான் வெடிக்கிற மாதிரி இது பார்த்தா என் காலிலே வெடிச்சிருக்கு. செப்பல் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து திருப்பி வந்து 24 டீலக்ஸ் வைக்க போகிறோம். வாங்க. ஊரே அமைதியாக இருக்கா. அதாவது எங்கள் தெரு. இப்போ நாங்கள் வந்து இல்லை நீ வை, நான் அதுக்கப்புறம் அடுத்தது வைக்கிறேன். போய் என்னையடா கொடுத்துட்றா.
Oh, the legend is K. லட்சுமி வெட்டி. ஆஃப் பண்ணுமா? சரிங்க. என்னாச்சுன்னா நைட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம நைட்டு வெடிக்க ராக்கெட் பத் உஸ்வான எல்லாத்தையும் வெடிக்க போகிறோம். வாங்க போய் வெடிக்கலாம். வெய் அவன் பட்டாசு வச்சுக்கிறாள் நீ வெய். அடுத்தது இங்கப்பா வைக்கல வைக்கலடா வைக்கல. டேய் கண்ணு தள்ளிக்க ரால் தள்ளிக்க. விதமான பட்டாசு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இது பத்தாதா கைஸ்? அந்த ஒரு பட்டாசு பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். வெயிட், தெரியுதுங்களா? இது வந்து இதோட பேர் வேணால் காட்டுறேன். லெட்ஸ் இட் இஸ் அது வந்து வாட்டர் குயின் தான். எப்படி வெடிக்க போகுதுன்னு தெரில. லெட்ஸ் see how it's going to. சுற்றி சுற்றி வெடிக்கிறாங்க கைஸ். உஸ்வானமா? Oh my god. பரவாயில்லை. ரெண்டுமே ஏண்டா இருக்கு. வெடிக்கல, அது கடைசி இது சுத்துது. அது விட்டுறா. அப்ப இங்கிட்டு ஓடி வந்துருங்க. பாட்டி போகாதீங்க கைஸ். பட்டாசு வெடிக்கும் சேஃபாக வெடிக்கணும். இந்த லைஃப்லாம் இப்படி தான் ஆகும். இந்த தெருவுலையே கைஸ் நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கே தெரியும் நாங்கள் மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல் இந்த தெருவில் பார்த்தா ஒருத்தங்க தான் வைக்கிறாங்க. மற்ற எல்லா தெருலையும் ஜாலியாக இருக்கிறாங்க. நாங்கள் மட்டும்தான் இங்கே வச்சு விளையாடிட்டு இருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, நானும் என் தம்பி தான் கம்பெனி. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கெட் வெடிக்க போகிறோம். அதான் எடுக்க வந்திருக்கேன். வச்சுடுவோம். அவங்க வந்து மேக்ஸிமம் பெரிய வெடியே வெடிக்க மாட்டோம். அதனால அவங்க வீட்டில் அளவாக வாங்கிட்டு வந்தாங்க. லட்சுமி வெடி, குறி வெடியெல்லாம். ஸோ ஆனால் அதிசயமாக வெடிச்சதுனால அவங்களுக்கே ஒரு அதிர்ச்சி. ஸோ இன்றைக்கி வந்து இந்த 2 ஷாட் வெடிக்கிறோம். வைக்கலாம் ப்ரோ. தொலைக்காட்சியில் முதல் முறையாக எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து பல நாள் கழிச்சு ராக்கெட் வைக்கிறோம் கைஸ். மேலே போகிறத கொடுக்க கல்லை வச்சு வச்சா பின்ன மேலே போகாம கீழே வரைக்கும். நாங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளிங்கன்னா ஷாலன்னு ராக்கெட் வைக்கும் போது நானும் எங்கள் அம்மா 3 பேரும் உள்ளே வைட்டோம். எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. வைக்கிறது ஒன்று வேஸ்ட்டாக போச்சு. அதான் வச்சுட்டு பண்ணி புலம்பிட்டு இருக்கேன். கமான் ப்ரோ. தேடிய தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறது. தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே.